நிவேதாவும் அதுவும் காலையில தான் ஊருக்கு வந்தாங்க. ஈவினிங்னா பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நாளைக்கு காலேஜ் இருக்குன்ட்டு ஊருக்கு கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஆதிக்குட்டி பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து ரொம்ப ஜாலியா விளாண்டா. 2 பேரும் விளையாடுற கிடைச்சனால. நிவேதா கிட்ட இருந்து விட்டு வரவே இல்ல. ஊருக்கு கிளம்பும்போதும் கூட அவ கூடயே இருந்தா, சரி நானும் அவ கூடயே விட்டாச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா, நாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல போய் டிக்கெட் எடுக்கிறதுக்காக ஜீவாவும் அம்மாவும் போயிருந்தாங்க. நாங்க 3 பேரும் சுத்தி முத்தி பார்த்துருவோம். ஆதி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைமா வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வராங்க. அதனால சுத்தி சுத்தி பார்க்குறாங்க. எல்லாமே அவங்களுக்கு புதுசு புதுசா இருந்துச்சு. நல்லா வேடிக்கை பார்க்குறாங்க. அங்க பின்னாடி தெரியுதுல்ல அந்த ஃபயர் இதுலலாம் அதுலலாம் தண்ணி, அப்புறம் மணல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் போய் எட்டி எட்டி பார்த்துட்ருந்தாங்க. நல்லா சுத்தி முத்தி அவ்வளோ ஜாலியா இருந்தாங்க. அங்க கூட இருக்கவங்க கூட எல்லாம் நின்னு ஜாலியா பேசிக்கிட்டே இருந்தாங்கங்க. டைம் போறதே தெரில. நாங்க கரெக்ட்டா ஒரு ட்ரெயின் வரதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி தான் நாங்க வந்தோம். ஸோ ட்ரெயின் பிடிக்க முடியுமா? முடியாதான்ட்டு ஒரு பயத்திலே வந்தோம். கரெக்ட்டா புடிச்சுட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நிவேதா மது கூட ஜாலியா இருந்தா. கட்டு போய் கொண்டு வந்தாங்க. அதுக்குள்ளே பாப்பாவ உட்கார வச்சுக்கிட்டு விளையாட்டு காட்டிக்கிட்டு நான் ஆதியும் சமத்தா அதுக்குள்ளேயே உட்காந்துச்சு. அடுத்து பார்த்தோம்னா, பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல தான் ட்ரெயின் இருக்குனாலாம் அவங்க அந்த சைடு போயிட்டாங்க. நானும் பாப்பாவும் இந்த சைடே நின்னுக்கிட்டோம். ஜீவா வந்து ட்ரெயின்ல ஏத்தி விட்டு இறங்கி வந்தாங்க. அப்புறம் வந்ததுக்கப்புறமா பாப்பாவ வாங்கிக்கிட்டாங்கங்க. இப்ப தான் காலையில தான் வந்தாங்க. அதுக்குள்ள போறதே ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. ஆதியும் ரொம்ப அழுதுட்டா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்தோனே அவங்க அப்பா கூடயே போய் நின்னு அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணோங்க. எப்படா அடுத்த தடவ லீவ் வரும்? மறுபடியும் எல்லாரும் ஜாலியா ஒண்ணா இருப்போம் அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்தது. ரொம்ப எனக்கே கஷ்டமா இருந்தது. ஆதி தான் பார்த்துக்கிட்டே இருந்தா. ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தா.